கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஹெல்தி அண்ட் ஃபட்ஜியான ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு குவிக்காக பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடாகட்டும். இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் போல் வச்சுட்டு ஒரு 1 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா மெல்ட் ஆகட்டும்னு விட்டுருங்க. நல்லா மெல்ட் ஆனதும் இதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜல்லடியில் 3/4 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு கேட்பரியோட கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சுட்டு இதையும் சைடில் வச்சிடுங்க. இப்போ முதல்லையே நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட் அண்ட் பட்டரோட பேட்டரில் நம்ம 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே 3/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர், அதாவது ஹங் கர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிடுங்க. இப்போ முதல்லையே ஜலிச்சு வச்ச மாவோட இந்த பேட்டரை சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌனியோட பேட்டர் எப்போவுமே கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ அதனால நான் சொல்கிற மெத்தடில் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே கன்சிஸ்டன்சி அண்ட் டெக்ஸ்டர் கிடைக்கும். இப்போ ஒரு கேக் டின்ல பட்டர் பேப்பர் போட்டு இந்த ப்ரௌனி பேட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சேர்த்துடுங்க. கூடவே கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ண போகிறோம். அதுவும் 180 டிகிரி செல்சியஸில். இதெல்லாம் நல்லா பேக் ஆகி ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஆறட்டும். ஆறின மேலே இதை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணோன்னா ரொம்பவே ஈஸியாகவும் கட் ஆகும். பார்க்குறதுக்கே அந்த கட் பண்ணும் போதே நமக்கு தெரியும் அது எவ்வளோ ஃபட்ஜியாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ சாப்பிட்றதுக்கும் அவ்வளோவே டேஸ்டியாக இருந்துச்சு. இதை நீங்களும் மறக்காமல் இந்த கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே பாராட்டுவாங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.